ஸோ குட் ஈவினிங் டு ஆல் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக். இது அவங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ இது வந்து நம்மளோட மண்டே வீடியோட கண்டினியூவேஷன். ஸோ அதே டிஸ்க்ளைமர் தான், நான் சிபிஎஸ் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. என் லெவல்ஸை வச்சு பார்க்க ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஐ எம் ப்ரொவைடிங் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், ரைட்? ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நிஃப்டியோட என்ன லெவல்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டியை எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 11ஆம் தேதிக்குள்ள நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, ஸ்பெஷலி வித் நிஃப்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மார்க்கெட் ஒரு தடவை இந்த 23,750 ரீச் ஆகும். 23,750 இதை நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன். நம்புறீங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இதுதான் உண்மை. நம்புனா நம்புங்க, நம்பலன்னா ஒன்றும் இல்லை. 10 டேஸ் முன்னாடியே சொல்லிட்டேன். மார்க்கெட் 21,900 இருக்கும்போதும் நான் சொன்னேன் மார்க்கெட் 23,750 எடுக்கணும், இது வரைக்கும் போகும், இதை டச் ஆகணும் அப்படின்னு. இத்தனைக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரதுக்காக நாங்கள் 23, என் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் 23,400ஓட பிஇ ஆஃப் 20 ஜூன் நாங்கள் பை பண்ணணும். எப்போ இருக்கும்போது மார்க்கெட் 21,900 இருக்கும்போது 23,400 பிஇ பை பண்ணோம். பையிங் ப்ரைஸ் 120 ருபீஸ் நான் பை பண்ணேன். அதை நேற்று நாங்கள் கவர் பண்ணோம் அட் த ப்ரைஸ் ஆஃப் 245. 120 பை பண்ணி 245ல எக்ஸிட் பண்ணோம். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் ஒரு ஆப்ஷன் ப்ரைஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஹவு ஐ ஹாவ் மேட் மை ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் மணி, டோட்டலி அவுட் ஆஃப் மணி. 21,900லேருந்து 23,400, இட் இஸ் 1,500 ஓடிஎம். அவ்வளோ இது ஓடிஎம்மில் போய் நான் வாங்கினேன். அண்ட் வி ஹேட் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் டபுள் த ப்ராஃபிட்டோட அதிகமாகவே எடுத்துட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் நோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஐ ஹேட் மேட் அ ப்ராஃபிட்னு, ஸோ தட் அதர் யூசர்ஸ் கூட தெரியட்டும். நோ இஷ்யூஸ். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நிஃப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கேப் அப். ஓகே, நான் வந்து நிஃப்டியில் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டியில் பெரிய கேப் அப் மாதிரி இங்கே ஒரு கேப் அப் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏ கேப் அப். ஸோ கேப் அப் என்ன, நல்லா பாருங்கள். கேப் அப் எடுத்து மார்க்கெட்டை சப்போஸ் இந்த லெவல்ஸில் எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் சேம் டு சேம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்து இந்த இடம் சப்போர்ட் எடுக்கும். நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். திரும்ப மார்க்கெட் மேலே போகும். இதுவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளேயே முடியறதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ரியலாகவே பெரிய வேறு லெவலில் போகணும் ஆசைப்பட்டுச்சுன்னா 750 வரைக்கும் நாளைக்கே போகணும் அப்படின்னு 10ஆம் தேதியே போகணும் ஆசைப்பட்டுச்சுன்னா மார்க்கெட்டு தேர் வில் பி ஹெவி கேப் அப். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆகிட்டு இட் வில் கோ அப். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது என்ன இம்பார்ட்டன்ட் லெவல். இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பையர்ஸு செல்லர்ஸ், ஐ மீன் எஃப்ஐ பையர்ஸ், டிஐ பையர்ஸ், எஃப்ஐ செல்லர், டிஐ செல்லர் இந்த பாக்ஸில் தான் உட்காந்துருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டவுட்டாக இருக்குன்னா என்னோட எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இது கேட்குறது புதுசாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை, ரைட்? நீங்கள் வேணால் போயிட்டு நம்ம பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள், ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ இது மேலே போச்சுன்னா மார்க்கெட் கால் சைட் போகும். ஃபஸ்ட்டு டார்கெட் 23,752 வரும். மார்க்கெட் மேபி 24,239 கூட வரும். பட் அப்கமிங் டேஸில் வர வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கே வரும் நான் சொல்லலை. இஃப் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இது அப் சைட் போகும். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல மார்க்கெட் எப்போ இங்கே வந்து இப்படி சஸ்டெயின் ஆகுதோ, இந்த நம்ம பாக்ஸுக்கு மேலே கேண்டில் சஸ்டெயின் ஆகுதோ, எவ்வளோ கேண்டில், மினிமம் 4 to 5 கேண்டில். எந்த மினிட்ஸ்? 5 மினிட்ஸ் கேண்டில். 5 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு மேலே எப்போ சஸ்டெயின் ஆகுதோ, இதுக்கு மேலே இப்படி சஸ்டெயின் ஆகுதோ பாக்ஸ், அதுக்கப்புறம் பிரேக் அவுட், டார்கெட் ஹிட், அவ்வளோதான். எங்கேருந்து இருக்குது பாருங்கள். நம்ம லெவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாக்ஸ் ஜோன் என்ன ஜோன்? 23,586, 23,471, இதுதான் நம்ம பாக்ஸ். ஸோ 586 மேலே இது பண்ணிட்டா 752 சிம்பிள் டார்கெட். எவ்வளோ அழகான டார்கெட் கொடுக்குறேன் பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட் இந்த பாக்ஸுக்கு கீழே எங்கேயாவது ரெசிஸ்டன் எடுக்குதுன்னா தேர் குட் பி இதுக்குள்ளேயே ஆடணும்.
ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது கீழே ஆயிடுச்சுன்னா திரும்ப பாருங்கள் முக்கியமான லெவல் இருக்குது இந்த லெவல். சப்போஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மளோட முக்கியமான லெவல் எது இருக்குது பாருங்கள். இப்போ நான் பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி முக்கியமான லெவல் திஸ் இஸ் த லெவல். ஓகே, இந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல ஆடிட்டு இந்த சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகும். ஸோ இப்படி கூட மொமெண்டம் இருக்க நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பியூர் புட் சைடு வந்து இது கீழே வந்தால் மட்டும்தான் வரும். இது கீழே பிரேக் ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சினாரியோ 1 இது. சினாரியோ 2 இப்போ நான் சொன்னது. சினாரியோ 3 நாளைக்கு மார்க்கெட்டில் பெரிய கேப் டவுன் இருந்துச்சுன்னா சப்போஸ் ஃபுல்லாக சப்போர்ட் ஜோன், பெரிய சப்போர்ட் ஜோன், ரொம்ப கஷ்டம். பெரிய கேப் டவுன் இது வரைக்கும் கேப் டவுன் திரும்ப மார்க்கெட் இங்கேயும் கால் சைட் போகும். ஒன்றா போயிட்டு திரும்ப இதே டார்கெட்டுக்கு வந்துடும். ரைட், அண்டர்ஸ்டுட். திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 3. சினாரியோ நம்பர் 4 இதுக்கு கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா, இதுக்கு 22,641க்கு கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆகி அதோட பிரேக் அவுட் டவுனில் இருந்தால் மட்டும்தான் புட் சைட் போகணும். இது சினாரியோ நம்பர் 4. ஓகே, ஸோ வாட் இஸ் சினாரியோ நம்பர் 5? மார்க்கெட் இங்கே இப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு இல்லை இதுக்கு மேலே இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகி திரும்ப அப்படியே வந்து அதே மாதிரி ட்ராப் ஏரியா, இங்கேயும் அதே ட்ராப் ஏரியா இருக்குது. பார்த்து புத்திசாலித்தனமாக இருங்க. திரும்ப மேலே போகும். இல்லை இந்த ட்ராப் ஏரியா உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும். சின்ன சின்ன டார்கெட்ஸ் தான் வரும். அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த இடம் உடைச்சிட்டு மேலே போச்சுன்னா இந்த லெவல் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், 23,333. ஸோ 23,333, 23,290. ஸோ இந்த லெவலில் எப்போ மார்க்கெட் உடையுதோ, 333 உடையுதோ, நல்லா பாருங்கள். மார்க்கெட் இந்த லெவலில் எப்போ உடையுதோ, மார்னிங்கில் வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு கீழே இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி உடையுதோ, அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம பாக்ஸ் 471 வரும், ஈவன் 586 வரும். ஸோ 417, 586 மேபி போயிட்டு திரும்ப கீழே வந்து திருப்பி இது கீழே இப்படி ஆடிட்டே போயிருக்கலாம். ஸோ இது நான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட மூவ்ஸ். ஸோ மேலே கீழே ஆடு பாம்பே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ என்னோட யூகம் கரெக்டாக இருக்குன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டான்ஸ் ஆட வேண்டும். இஃப் ரியலி நாளைக்கு மார்க்கெட்டில் ஏதாவது இது வேணும்னா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் ஆன் நிஃப்டி. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் நிஃப்டிலையும் இருக்குது சிச்சுவேஷன். ட்ராப்பிங் சிச்சுவேஷன், இந்த இடம் ட்ராப்பிங் சிச்சுவேஷன். நல்லா பார்த்து புத்திசாலித்தனமாக இருங்க. இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பாக்ஸை போட்டுருங்க. பாக்ஸை போட்டுட்டு இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் ட்ரேட் எடுக்காதீங்க. இதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா சி போங்க, இது கீழே பிரேக் ஆச்சுன்னா புட் சைட் போங்க. அவ்வளோதான். திரும்ப சொல்கிறேன், இந்த லெவல் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் லெவல். உங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் இங்கேயே இப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சி போங்க, இந்த டார்கெட் வரும். இது கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த பாக்ஸு கீழே பிரேக் ஆச்சுன்னா பி போங்க, இது வரைக்கும் டார்கெட் அடிக்கும். இங்கே போன அப்புறம் திரும்பி கால் சைட் போயிடும். ஓகே, கீழே போகிற மாதிரி போயிட்டு திரும்பி கால் சைட். ஸோ இப்படியும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடம் வருதா, நாளைக்கு இந்த சினாரியோ வருதான்றது நாளைக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த கமெண்ட் மூலமாக எனக்கு ஒரு மாரல் பூஸ்டர் கிடைக்கிது. ரைட், ஸோ எல்லாருக்கும் ரீச் ஆகுதுன்றது எனக்கு தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதும் கமெண்ட்ஸில் தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இது நிறைய கமெண்ட்ஸ் கிடைச்சா எனக்கு ரொம்ப எந்தூசியஸமாக இருக்கும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. ரைட், ஸோ எனிவே தேங்க்யூ, பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon with a new analysis tomorrow. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் ஸ்டாக் ஆஃப் த டேலாம் கொடுக்கறது இல்லை. டெஃபினட்டாக நான் ஸ்டாக் ஆஃப் த டே கொடுப்பேன், ஸ்டாக் ஆஃப் த வீக் கொடுப்பேன். ஓகே, டோன்ட் வரி, டைம் வரும். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வீடியோவில் எதாவது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வில் புட் அ ஸ்டாக் ஆஃப் த வீக். ஓகே, ஸோ தேங்க்யூ, bye, happy trading, see you soon all with a new analysis tomorrow. Till then, bye from your professor. Thank you.